Hello, good morning children. So, இன்னைக்கு exercise 2.5 start பண்ணலாம். A learning platform charges a fixed monthly fee and an additional cost per digital learning module accessed. இப்போ learning platform ஒரு பைஜூஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுக்கலாம். ஓகே, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த லேர்னிங் பிளாட்ஃபார்மில் நம்ம ஜாயின் பண்ணாலே நம்மளுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு மந்த்லி ஃபீஸ் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ இங்கே வேர்ட் ஃபிக்ஸ்டு வந்துருச்சு பாருங்கள். 2.3 2.4லேயும் நம்ம ஃபிக்ஸ்டு ஒரு நம்பர் எப்போவுமே பார்ப்போம். அந்த மாதிரி தான் இந்த ஃபிக்ஸ்டு ஃபீ அண்ட் அண்ட் அடிஷ்னல் காஸ்ட் பர் டிஜிட்டல் லேர்னிங் மாடியூல் ஆக்சஸ். அண்ட் அவங்க சார்ஜஸ் ஒரு வீடியோவுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படின்னா நீங்கள் 10 வீடியோஸ் பார்த்தா இவ்வளோ ரூபா, 15 வீடியோஸ் பார்த்தா இவ்வளோ ரூபா, பிகாஸ் they are teaching us some chapters. So 14 chaptersக்கு இவ்வளோ ரூபா. அதுதான் இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங். A student observes that when she accessed 10 modules, her bill was 400. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் என்ன அப்சர்வ் பண்ணால் அவள் 10 வீடியோ பார்த்தா அவள் பில் 400. when she accessed 14 modules, her bill was 500. 14 வீடியோஸ் பார்த்தா அவள் பில் இது. ஸோ ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று, a student observed that when she accessed 10 modules, her bill was 400. when she accessed 14 modules, her bill was 500. ஓகே, இப்போது சொல்லியிருக்காங்க if the monthly bill y, அப்படின்னா பில்லை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கணும், depends on the number of modules accessed. மாடியூல்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் வீடியோஸ் வந்து எக்ஸாக எடுத்துக்கணும், பில்லை ஒய்யாக எடுத்துக்கணும், வீடியோஸை எக்ஸாக எடுத்துக்கணும். According to the relation y is equal to ax plus b, then find the values of a and b. Okay children, இப்போ மந்த்லி பில் அவங்க ஒய்ன்னு எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அது மந்த்லி பில் ஒய்ன்னு எடுத்துக்கினேன். நம்பர் ஆஃப் மாடியூல்ஸை எக்ஸ்ன்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அண்ட் ஃபிக்ஸ்டு ஃபீ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்காங்க, நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீ கொடுக்கணும், அது நான் பின்னு எடுத்துக்கணும். இப்போது அவங்க இங்கே y இஸ் ஈக்குவல் டு ax ப்ளஸ் பி ஏன் கொடுத்துருக்காங்கன்னு அது புரிஞ்சுக்கலாம். சரி சில்ட்ரன், எப்போவுமே இப்போ இது லீனியர் பாலினாமியலில் எப்போலாம் எக்ஸு அண்ட் ஒய் ஈக்குவேஷனில் வருதோ அப்போது அந்த லீனியர் ஈக்குவேஷன் நம்ம இந்த ஃபார்மில் தான் எழுதணும். என்ன சொல்கிறேன் நான், எப்போவுமே ரெண்டு வேரியபிள் இருந்தால் எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் லீனியர் பாலினாமியல் லீனியர் எக்ஸ்பிரஷனுக்கு இதுதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. இது என்ன, 10 மாடியூல்ஸ் 400 rupees. இப்போ 10 மாடியூல்ஸ்னால் அது இங்கே வரும், எக்ஸு தான் மாடியூல்ஸ், அண்ட் மந்த்லி பில்னால் அது இங்கே வரும் 400. கரெக்ட். ஸோ நம்ம எக்ஸ் இடத்துல 10, ஒய் இடத்துல 400 வேணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இந்த மாதிரி எழுதுவோம். ஒய் இடத்துல 400 ஈக்குவல் டு ஏ நம்மளுக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ் அப்படின்னா 10 வீடியோஸ் பார்த்தா 400 rupees கட்டணும். ஸோ 400 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 10 என்ன, 10a ப்ளஸ் பி. இது நம்மளது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் என்னன்னு பார்க்கலாம். if she accessed 14 modules, her bill was 500. 14 modules அப்படின்னா 14 வீடியோஸ் பார்த்தா அவள் பில்லு வந்து 500. ஸோ இப்போது y இடத்துல நம்ம என்ன எழுதணும், y இடத்துல இப்போது 500 எழுதணும், ஈக்குவல்ஸ் டு a இன்ட்டு எக்ஸ். a இன்ட்டு எவ்வளோ வீடியோஸ் பார்த்தா 500, 14. ஸோ இந்த ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன். 500 இஸ் ஈக்குவல் டு 14a ப்ளஸ் பி. இப்போ நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். இது நம்மளது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது நம்மளது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த பிஏ நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ பிது வேல்யூ நான் இந்த 10a இங்கே கொண்டு வந்தால் பி ப்ளஸ் 10a என்ன ஆகிடுமா, மைனஸ் 10a ஆகிடும். ஸோ இதுதான் நம்மளது இப்போது பிது வேல்யூ. இப்போ பிது வேல்யூ கிடச்சிருச்சுன்னா இந்த பிது வேல்யூ நான் செகண்ட் ஈக்குவேஷன் இந்த பியில் போட்டால் நம்மளுக்கு ஏ அண்ட் பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பிது வேல்யூ 400 மைனஸ் 10a. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 500 equals to 14a plus b. So 500 கீழே 500 equal to கீழே equal to 14a கீழே 14a. ஆனால் இப்போ நம்ம bது வேல்யூ என்ன எழுத போகிறோம், 400 minus 10a. 400 minus 10a. ஓகே, இப்போ 500 இந்த ப்ளஸ் 400 இங்கே வந்துருச்சுன்னா என்ன ஆகிடும், மைனஸ் 400. அண்ட் 14aவும் 10aவும் லைக் டேர்ம்ஸ். So 14a minus 10a, 4a.
ஸோ 500 minus 400 100 and இந்த 4 இங்கே வந்துருச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்கே வந்துருச்சுன்னா டிவிஷன் ஆகிடும். ஸோ 100 minus 400, அப்போ இங்கே 4 இங்கே வந்துருச்சுன்னா என்ன மிச்சம் இருக்குது? ஏ தான் பேலன்ஸ். ஸோ ஏ இங்கே வச்சுட்டா ஏது வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஏ இஸ் ஈக்குவல் டு 25. ஓகே, இப்போ நம்ம பி கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஏது வேல்யூ நம்ம இதை எதில் வேணாலும் போடலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போடுங்க, இல்லைனா இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் போடுங்க, இல்லைனா பி இது வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்ல இங்கே போட்டாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஏன்னா எல்லாமே ஈக்குவேஷன்ஸ் தான். ஸோ ஏது வேல்யூ நான் இதில் போடுறேன். 400 minus 10a equals to b. கரெக்டா? இதுதானே பி நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தடில் பார்த்தோம். இப்போ 400 minus 10 into a. 10a என்ன? 10 into a. இப்போ சப்ட்ராக்ஷனும் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? எஸ், நம்ம ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு b the வேல்யூ வந்துருச்சு. ஸோ a is equal to 25 and b is equal to 150. ஓகே, தெரியுதா? a is equal to 150. That's all children. Second question பாருங்க. A gym charges a fixed monthly fee. இதே மாதிரி வந்துச்சு பாருங்க. Fixed monthly fee இருக்கு. And an additional cost per hour for using the badminton court. அப்படின்னா ஒரு ஜிம், நீங்கள் ஜிம் ஜாயின் பண்ணாலே நம்ம கண்டிப்பாக ஒரு காசு கட்டணும். அண்டு காஸ்ட் பர் ஹவர் ஃபார் யூஸிங் த பேட்மிண்டன் கோர்ட். அதுக்கப்புறம் பேட்மிண்டன் கோர்ட் நீங்கள் எவ்வளோ ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ காசு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். A student using the gym observed that when she used the badminton court for 10 hours, her bill was 800. அப்படின்னா அவள் 10 மணி நேரம் யூஸ் பண்ணா அவள் பில் 800 வந்துச்சு. When she used it for 15 hours, her bill was 1100. அப்படின்னா அவள் 15 மணி நேரம் பேட்மிண்டன் கோர்ட்டை யூஸ் பண்ணால் அவளுக்கு பில் இவ்வளோ வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் வரும். If the monthly bill depends on the hours of use of badminton court X, இப்போ மந்த்லி பில்லை Y எடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் பேட்மிண்டன் கோர்ட் எவ்வளோ மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்களோ அது எக்ஸ்ன்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு த ரிலேஷன், இது லீனியர் இக்குவேஷன் எக்ஸ்பிரஷனுக்கு ஃபார்முலா, ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு மந்த்லி ஃபீயை அவங்க ஒய்ன்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. ஒய்ன்னு எடுத்தாச்சு. அண்ட் எவ்வளோ மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ கோர்ட்டை, பேட்மிண்டன் கோர்ட்டை, அது எக்ஸ்ன்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு திஸ் சென்டென்ஸ் சில்ட்ரன், when she used the badminton court for 10 hours, her bill was 800 rupees. So hours na inga thana hours irukku. So hours na 10. Her bill na fixed monthly fees. So idha namalde bill adu vandu 800 rupees. Okay, and namalde equation enna? Y is equal to ax plus b. So y edathula 800, a theriyadu, a into x enna 10 plus b. So இந்த equation என்ன ஆயிடும்? a 10 into a 10a plus b. இதுதான் நம்மளது first equation. திருப்பி, when she used for 15 hours, her bill was 1100 rupees. So 15 hoursக்கு 1100 rupees. bill இங்க வரும், hours இங்க வரும், x. So இப்போ இது வச்சு நம்ம next equation பண்ணணும். y is equal to ax plus b. இப்போ y என்ன? 1100 equals to a into, இப்போ x என்ன? 15 plus b. So a into 15 வந்து 15a plus b. Okay, இப்போ elimination method, substitution method நம்ம last class பார்த்தோம். இப்போ last sum பார்த்தோம். இப்போ நம்ம elimination methodம் பார்த்துடலாம். Sorry, second equation. So நான் பெரிய நம்பரை மேலே எழுதிட்டு 1100 equals to 15a plus b. And first equation 800 is equal to 10a plus b. இப்போ subtract பண்ணா sign எப்போவுமே என்ன ஆகும்? Change ஆகும் subtractionல. Correct? So subtractionல நீங்கள் 8th standardல படிச்சிருப்பீங்க algebraic expressionsல subtraction timeல signs வந்து change ஆகும். So 800 என்ன ஆயிடும்? minus 10 plus இருந்துச்சு minus, b plus இருந்துச்சு minus. ஸோ இப்போ நம்ம இந்த சைனை பார்க்காம இந்த சைன் தான் பார்க்கணும். b minus b 0 ஆயிடுச்சு. 15 minus 10 5a
and 1100 minus 800 வந்து 300. இப்போ 5 வந்து இங்க மல்டிப்ளிகேஷனா இருக்கு, இங்க வந்துருச்சுன்னா என்ன ஆயிடும், டிவிஷன் ஆயிடும். ஸோ 5 6 are 30 0. ஸோ ஏது வேல்யூ இப்போ நமக்கு 16 கிடைச்சிருச்சு. ஓகே, காஸ்ட் பர் ஹவர் அப்படின்னா என்ன, ஒரு மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ண 60 நம்ம பே பண்ணணும். இப்போ பி என்ன, இப்போ இந்த 60யை தூக்கி இந்த இக்குவேஷன்லேயோ போட்டு பார்க்கலாம். 800 ஈக்குவல்ஸ் டு 10a ப்ளஸ் பி. இந்த இக்குவேஷன் தான் இங்கே எழுதியிருக்கேன். 800 இஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு, இப்போ நம்மளுக்கு தான் ஏது வேல்யூ கிடச்சிருச்சு, அதை இங்கே நம்ம எழுதிடலாம். இப்போது மல்டிப்ளிகேஷன் அடிஷன் இருந்தால் ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். 600 இங்கே வந்துருச்சுன்னா மைனஸ் ஆகிடும். 800 minus 600 equals to b. So 800 minus 600 என்ன, 200 equals to b. Okay. Third sum க்கு போயிடலாம். Consider the relationship between temperature measured in degree Celsius and degree Fahrenheit, which is given by degree Celsius is equal to a degree Fahrenheit plus b. So அவங்களே நம்மளுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. y is equal to ax plus b மாதிரி. a and b ஃபைண்ட் பண்ணுங்க சொல்லியிருக்காங்க. given that ice melt at 0 degree Celsius and 32 degrees Fahrenheit. ஸோ இது மெல்டிங் பற்றி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மெல்டிங் பற்றி எழுதிடலாம். மெல்டிங் ஆஃப் ஐஸ் அட் 0 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது எவ்வளோ டிகிரி ஃபேரனைட் சொல்லியிருக்காங்க, 32 டிகிரி ஃபேரனைட். ஸோ 0னா 32. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து இதில் போட்டுடலாம். இப்போது செல்சியஸ் கூட என்ன இருக்குது, 0. a இன்ட்டு எஃப் கூட என்ன இருக்குது, 32. ஸோ 0 இஸ் ஈக்குவல் டு 32a ப்ளஸ் b. இதுதான் நம்மளது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு சொல்லியிருக்காங்க that water boils at 100 degree Celsius and 212 degree Fahrenheit. ஆனால் இப்போ boiling point கொடுத்துருக்காங்க 100 degree Celsius and 212 degree Fahrenheit. ஸோ இப்போ 100 degree Celsius na இந்த equationல இப்போ second equationல Celsius இடத்துல 100 வந்துரும் and a into f. ஸோ f என்ன, 212. ஸோ 212 இங்கே எழுதணும், a into 212 plus b. அப்போ என்ன வந்துடும், 212a plus b. இதுதான் நம்மளது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் பார்க்கலாம். இப்போ b து வேல்யூ, b தானே என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ தானே இந்த b து வேல்யூ நம்ம இந்த bல வந்து போடலாம். ஸோ 0 minus 32a நான் இங்கே கொண்டு வந்துட்டா இது வந்து b. ஸோ 0 minus 32a வந்து 32a. ஸோ நம்ம b இடத்துல என்ன எழுதணும், 32aன்னு எழுதணும். ஓகே, ஸோ இந்த b து வேல்யூ இப்போ b இல்லாமல் 32aன்னு இங்கே எழுதணும். தட் இஸ் கால்ட் சப்ஸ்டிடியூட்டிங். இன் சப்ஸ்டிடியூட்டிங் b is equal to 32a in equation 2. புரிஞ்சிருச்சா? இப்போ equation 2 என்ன, இதுதான் நம்மளது equation 2. கரெக்டா? இப்போ நான் இங்க b இடத்துல 32a எழுதுவேன், அவ்வளோதான். ஸோ 212 plus 32a. கரெக்டா? பார்க்குறேன் ஒரு நிமிஷம். இல்லை சில்ட்ரன், சாரி, இந்த 0 minus 32a மைனஸ் போடணும், நான் மைனஸ் போடல. ஸோ b இது இடத்துல என்ன போடணும், minus 32a. ஸோ 212a minus 32a எவ்வளோ பார்க்கலாம், 180a. ஸோ 180a is equal to 100. இப்போ 180 இங்கே வந்துருச்சுன்னா என்ன ஆகிடும், டிவிஷன் ஆகிடும். 100 minus 180 equals to a. 0 0 cancel. இது ரெண்டுமே 2ல போகும். 2 5s are 10, 2 9s are 18. ஸோ ஏது வேல்யூ 5/9. இப்போ இந்த ஏது வேல்யூ 5/9 இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணால் நம்மளுக்கு b கிடச்சிடும். ஸோ minus 32a equals to b. minus 32 into 5/9 equals to b. இது கேன்சல் ஆகாதுமா. ஸோ இது நம்ம minus 32 into 5 160, கீழே 9 equals to b. இதுதான் நம்மளது a வேல்யூ அண்ட் b வேல்யூ. ஸோ சில்ட்ரன், இப்போ பாருங்கள், ஏது வேல்யூ 5/9,
and b the value minus 160 by 9. இப்போ இந்த வேல்யூ நம்ம இந்த equation போட்டுறலாம். C is equal to A degree F plus B. So degree Celsius equal to A நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 5 by 9 F இடத்துல F plus இப்போ B the value minus 160 by 9 வந்தது. ஸோ நம்ம மைனஸ் தான் எழுதணும். ஸோ இப்போ ஒரு நம்பருக்கு முன்னாடி ஒரு சைன் தான் இருக்கணும், ரெண்டு சைன் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 160 by 9. இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த 9 வந்து காமன். ஸோ நம்ம இது வெளியே எடுத்துடலாம். அண்ட் இந்த 5ம் 160ல் 5 காமன். அப்படின்னா நம்ம இந்த 5 by 9 இன்ட்டு எஃப் மைனஸ் இந்த 9ம் நான் வெளியே எடுத்துட்டு இப்போ 160யை நான் பிரிக்கணும்னா 160யை 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருது? 5 3s are 15, 5 2s are 10. அப்படின்னா 5 into 32 வந்து 160 தானே டிவைட் பண்ணி தெரியுது பாருங்கள் 5. இப்போ ஸோ 160க்கு பதிலாக நான் 5 into 32 எழுதுனேன். ஏன்னா 32 into 5 வந்து 160 தான். இப்போ நான் ஏன் இப்படி பண்ணேன்னா இங்கேயும் 5 by 9 காமன், இங்கேயும் 5 by 9 காமன், நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ 5 by 9 வெளியே எடுத்துட்டோன்னா காமனை இப்போ என்ன மிச்சம் இருக்குது? இங்கே எஃப் மைனஸ் இங்கே என்ன மிச்சம் இருக்குது? 32. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். இப்போ இது பேஸ் பண்ணி தான் எக்ஸாம்பிள் 11 இருக்குது சில்ட்ரன். A telecom company charges a fixed monthly fee வந்துருச்சு பாருங்க, ஃபிக்ஸ்ட் மந்த்லி ஃபீஸ் அண்ட் அடிஷ்னல் காஸ்ட் பர் ஜிபி ஆஃப் இன்டர்நெட் டேட்டா யூஸ். அப்படின்னா ஒரு கம்பெனியில் நம்ம சார்ஜ் என்ன, ஒரு சிம் கார்டு வாங்கினாலே நம்ம ஒரு சார்ஜ் கட்டணும். அப்புறம் நம்ம எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நம்மளது பில்லும் ஏறும். A student observe when she uses 10 GB her bill is 350 and when she uses 20 GB her bill is 550. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், மந்த்லி பில்லை வைன்னு எடுங்க அண்ட் டேட்டா யூஸ் பண்ணது எக்ஸை எடுங்க. மந்த்லி பில்லை வைன்னு எடுத்துக்கணும் அண்ட் டேட்டா யூஸ் பண்ணது எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அண்ட் இது லீனியர் எக்ஸ்பிரஷன், ரெண்டு வேரியபிள் இருக்குன்னா நம்மளது ஈக்குவேஷன் இதுதான் இருக்கும், லீனியர் எக்ஸ்பிரஷன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இது எழுதிடலாம். 10 GBக்கு 350 பில். இப்போ ஜிபி வந்து என்ன டேட்டா, 10 GB இங்கே வரும் அண்ட் பில் வந்து எவ்வளோ வந்துருச்சு? 350 வந்துருச்சு. ஸோ y இடத்துல 350. இப்போ a இன்ட்டு எக்ஸ், a இன்ட்டு 10 என்ன வரும்? 10a + b. இது நம்மளது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்புறம் சொல்லியிருக்காங்க இஃப் ஷி யூசஸ் 20 GB பில் இஸ் 550. ஸோ இப்போ அவளது பில் 20 GB யூஸ் பண்ணால் 550 பில் வருது. அப்படின்னா இப்போ y இடத்துல 550 and a into x, x வந்து என்ன 20, so 20 into a, 20a plus b. இது நம்மளது செகண்ட் equation. இப்போ இங்கே அவங்க சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷம் சப்ஸ்டிடியூஷன் தான் இருக்குன்னா இங்கே சப்ஸ்டிடியூஷன் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். இப்போ சப்ஸ்டிடியூஷன்னா பிஏ தனியாக ஆக்கணும். அப்போது ப்ளஸ் 10 இங்கே வந்துருச்சுன்னா மைனஸ் 10 ஆகிடும். அப்படின்னா பி தி வேல்யூ இதுதான். இனிமேல் பி இடத்துல நம்ம இது எழுதணும். ஸோ இதுதான் நம்ம இங்கே எழுத போகிறோம். 550 is equal to 20a. ஆனால் b எழுத மாட்டோம், 350 minus 10a வரும். இது ஏ பண்ணுறோன்னா இப்போ எல்லாமே a வந்துருச்சு பாருங்கள். 350 எங்கே கொண்டு வந்தால் minus 350, 20 minus 10, 10a. ஸோ இது 200 is equal to 10a. கரெக்டாக 0 யா. ஸோ 10 இங்கே வந்தால் டிவிஷன் ஆகிடும். ஏது வேல்யூ 20. இப்போ இந்த ஏது வேல்யூ 20 நம்ம இதில் போட்டுடலாம். இங்கேயே பண்ணிடுறேன். 350 minus 10a equals to b. 350 minus 10 into 20. மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும், சப்ட்ராக்ஷன் அப்புறம் பண்ணணும். போர்ட் மாஸ் அக்கார்டிங் 200. ஸோ b வந்து நம்மளுக்கு 150 வந்துச்சு. ஓகே, ஹோப் சில்ட்ரன் உங்களுக்கு 2.5 இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கிராஃப் ஆரம்பிச்சிடலாம்.